ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஓணம் சத்யா தான் பண்ண போறோம். நம்மளால முடிஞ்சதை வச்சு நம்ம சிம்பிளா ரெடி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நான் இதுல ஃபர்ஸ்ட் அவியல் பண்ண போறேன். இன்னொரு பக்கத்துல இஞ்சி புளி பச்சடி பண்ண. ரெண்டு பக்கமும் அடுப்பு பத்த வச்சுக்கேன். நல்லா காஞ்சிட்டோம். கேரளா டிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய் எண்ணெயில தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னு கட்டாயம்லாம் இல்லை, தேங்காய் எண்ணெயில யூஸ் பண்ண நல்லா இருக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுத்து. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், வாழைக்காய், நூக்கல், இது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். என்ன போக வருது? நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி நல்லா தட்டி எடுத்திருக்கோம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம். இது நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த காயெல்லாம் வதக்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம தண்ணி காய், எந்த காய் வேணா சேர்த்துக்கலாம். ஆனா தண்ணி காய் மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுலயே கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்துடும். நம்ம இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போதான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோலியே வேகட்டும். நம்ம நெக்ஸ்ட் இஞ்சி ரெடி பண்ணிடலாம். இஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக தான் சேர்த்துக்கிறது. அதனால சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளுடைய இஞ்சி புளி பச்சடி ரெடி. நல்லா சுண்டட்டும், டேஸ்ட் பார்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு சுண்டட்டும். சுண்டினதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி டைம்ல ஆஃப் பண்ணிடலாம். சூடா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வேக வச்சோம்ல அவியலுக்கு, அது வெந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருகி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் உங்களுக்கு வேண்டுனா போட்டுக்கலாம். இது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிடுவோம். காயெல்லாம் இப்போ நல்லா வெந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா கொஞ்சம் குறைன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு என் பிள்ளைய அழ வச்சுட்டு சாப்பிடலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லு. வணக்கம். நாங்கள் இன்னைக்கு அவியல் செய்ய போறோம். சொல்லு வணக்கம் சொல்லு. வணக்கம். பாப்பா வாங்க. நாங்கள் அவியல் செய்ய போறோம். இப்போ நம்மளுடைய அவியல் வெந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம அவியல் ரெடி. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் தோரணும். இதுல பீட்ரூட் பச்சடியும் செய்ய போறோம். ரெண்டுத்துக்கும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம்.
கடாய் நல்லா காஞ்சிடட்டும். அதுக்குள்ளவே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் அவியலுக்கு அரைச்சல அதே மிக்ஸி ஜாடியிலே தான் அரைக்க போறேன். ஏன்னா வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் தான் அரைக்க போறோம். இந்த 2 பொரியலுக்குமே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பீட் பண்ணி வச்சதுனால அப்படியே ஒரு குத்து மதிப்பா ஊத்திட்டு இருக்கேன். நீங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். ரெண்டு பக்கமே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கோஸ்ல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் வந்து 1 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா துரிக்க வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கேன். இது ஸ்லோலி வேகட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி இதுவும் 1 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி பீட்ரூட் வெந்துடட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தா வெந்துடும். அதுக்குள்ள நம்ம தயிர்லாம் ஊற்றி வச்சிருக்கோம்ல, அந்த மசாலாவை அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம மசாலா அரைச்சிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸையும் சேர்த்துக்கிறேன். பத்தலனா கூட அதுக்கப்புறம் லாஸ்டா சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டைம்ல நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சிடலாம். ஒரு வெள்ளரிக்காய் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல வந்து சீரகம் ஒரு 10 சீரகம் வந்து தட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கோங்க சீரகம், இல்லைன்னா வெறும் நீங்க கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கேரளா டிஷ்ல வந்து எல்லாத்துக்கும் தயிர், தேங்காய் சேர்த்துக்கிறதுனால நான் தயிர் மொத்தமா பீட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுதான், நம்மளுடைய வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. வந்து நக்கி பார்த்துக்கலாம். செம்ம உப்பா கக்கிது. உப்பு கக்கிதுவா? உப்புலாம் கச்சதுன்னா கஷ்டப்படாதீங்க. தண்ணி ஊத்தி கழுவிட்டு கூட திருப்பி தயிர் ஊத்திக்கலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க அப்படி பண்ணாதீங்க, வேஸ்டா போயிடும். அதனால தயிர் சேர்த்துக்கலாம். பரவாயில்ல, நல்லதா இருக்கு. 5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்ப நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு மட்டை ரைஸ் எடுத்திருக்கேன். இது கேரளா ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி ரெடி. இப்போ நம்ம மதுர் பச்சடி தான் பண்ண போறோம். மதுர் பச்சடினா பைனாப்பிள் வச்சு பண்றேன். இப்போ நல்லா காஞ்சிடட்டும். உள்ள கோஸ் வெந்துருச்சான்னு பார்த்துறேன். அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள். நம்மளுடைய பைனாப்பிள் வந்து நல்லா வெந்து குழைய அளவுக்கு வெந்துடணும். லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி அத்தை தண்ணியில கை விட்டுருக்கா. நம்ம வந்து இப்போ நேந்திர சிப்ஸ் தான் பொரிக்க போறோம். நான் வந்து ஸ்வீட் நேந்திர பழம் வந்து ஒரு பழுத்த பழமா எடுத்திருக்கேன். ஒண்ணு காயா நேந்திர சிப்ஸ் வேணுன்றதுக்காக கொஞ்சமா லைட்டான பழுத்த மாதிரி கொஞ்சம் செங்காயா எடுத்திருக்கேன். இதை வந்து பொரிச்சிடலாம். இப்போ கடாய் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெயை ஊத்தி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பப்படம் தான் பொரிக்க போறோம். நல்லா காஞ்செடுத்து இப்ப போட்டுடலாம். என்ன வெடிக்குது? பெருசாக்கல. இது வந்து ஜாக் ஃப்ரூட் பப்படம். இது வந்து நாங்க குருவாயூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது.
ஆனா இதெல்லாம் பெருசாகாது. நாங்க இதுக்கு முன்னாடி நார்மல் பப்படம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்து நல்லாவே பூரி மாதிரி சூப்பராகவே வந்தது. இப்போ இதை பொரிச்சிடலாம். அவ்வளவுதான், எண்ணெய் வந்ததுல நம்ம வந்து ஸ்வீட் சிப்ஸ்க்காக கட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நேந்திர பழம் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி இருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். எல்லா பொரியலுக்குமே சேம் ப்ராசஸ் தான். சோம்பு சேர்த்துக்கணும், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர். இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம காய் நேந்திரம் தோல் உரிச்சு வச்சிருக்கோம், அதை பொரிச்சுக்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சேஃபாவே பண்ணுங்க. ஸ்லிப் ஆகி மேலக்கெல்லாம் ஊத்திடுச்சுன்னா வலிக்கும். பைனாப்பிள் வந்து நல்லாவே வந்துட்டு மசிச்சு வச்சுட்டோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவு ஸ்வீட் வேணுமோ சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டுல வந்து எல்லாரும் சுகர் எல்லாம் சாப்பிட மாட்டோம், அதனாலதான் லைட்டா சுகர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும்னா சுகர் சேர்த்துக்கலாம். இதுல நீங்க இந்த மசாலா ஊத்தாமலே எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் நல்லாதான் இருக்கும். நீங்களும் அதே மாதிரியே அப்படியே கூட சாப்பிட்டு பாருங்க. அது எடுத்துக்கலாமா? இது ஊத்தலாம் பொரியல் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கேரளால நிறைய தேங்காய் மரம் இருக்குமா? தேங்காய் பச்சை மிளகாய், தேங்காய் பச்சை மிளகாய், தேங்காய் பச்சை மிளகாய். ஏன் தேங்காய் எண்ணெய்னு சொல்லி? ஏன்னா அதான் தேங்காய் இருக்குதாங்க, அதனால தேங்காய் எண்ணெய். அங்கெல்லாம் வேர்க்கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? ஏன்? ஏன்னா நம்ம இங்க வேர்க்கடலை தான் விளைய வைக்கிறோம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன், அப்பனா அவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாங்களா? ஏன் அவங்க யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து அவங்களோட நான் யூஸ் பண்றேன்ல, அப்பனா அவங்களும் என்னோடத யூஸ் பண்ணிதான் ஆகணும். அவங்க ஏதாவது பலகாரம் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓ, எதுக்கு சொன்னீங்க? நம்மளுடைய பைனாப்பிள் பச்சடி ரெடியா எடுத்து, ஏன் இந்த கலர்ல இருக்குன்னு பாக்காதீங்க. நாட்டு சக்கரை போட்டதுனால எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுது. வாங்க மிச்சம் இருக்க வாழைக்காயும் பொரிச்சிடணும். நம்ம வந்து கேரளா அரிசி வந்து ஊற வச்சிருந்தோம். நான் வந்து இதால 1 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன். அது அளவுக்கு வந்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு போதும் ஊத்தி எடுத்து. நீங்க நார்மலா வேக வச்சீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால குக்கர்ல மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு 4 விசில்லாம் போதும். மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 4 விசில் மட்டும் வரட்டும். இப்போ நம்ம மாங்காய் ஒரு காய்க்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கை வருது. போதும். மாங்காய் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு, உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் கடுகு வந்து வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கடுகு வெந்தயம் அறுத்து அரைச்ச மசாலாவை போட்டுட்டோம். இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய்க்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், அதுவும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். அப்பதான் ஊறுகாய் கெட்டு போகாம நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மோர் தான் செய்ய போறோம். கொஞ்சமா வந்து உப்பு எடுத்துக்கலாம். கிச்சன் இப்படி நாஸ்தியா போயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
ஒரு வழியா நம்ம செஞ்சாச்சு. என்னென்ன செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் ஊறுகாய், பைனாப்பிள் பச்சடி, இஞ்சி புளி பச்சடி, தோரன், கோஸ் தோரன், முட்டைக்கோஸ் தோரன், இது வந்து நேந்திரன் சிப்ஸ், நேந்திர பழம் சிப்ஸ், வெள்ளரிக்காய் பச்சடி, பாகற்காய் வத்தல், பீட்ரூட் பச்சடி, நம்மளுடைய கூட்டு அவியல், சாதம், பப்படம், பருப்பு, நெய், மோர், சாம்பார். அவ்வளவுதான். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பருப்பையும் நெய்யையும் ஊத்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் பப்படம், நல்லா இருக்கும். இந்த கூட்டவே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கே ஆனா 4 hours ஆச்சு. ஏதாவது இதுல மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா மலையாளத்துல சொல்லாதீங்க, கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தடவை பை, see you.